கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோபுடைய சரித்திரத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் யோபு மூலமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவன் யோபுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை அனுமதித்தார். பிசாசு சோதிக்க கேட்ட பொழுது யோபுவை பற்றி அறிந்த தேவன் அதுக்கு விட்டு கொடுத்தார். அப்படி விட்டு கொடுக்கும்போது எல்லாவற்றையும் இழந்து போகிறார். சொத்துகள், சுகங்கள், பிள்ளைகள். எல்லாரும் பிள்ளைய ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் யோபு அத்தனை பிள்ளைகளை இழந்து போகிறார். அது இல்லாமல் சரீரத்தில் வேற வியாதி, மனைவியை தவிர வேற எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். ஆனால் யோபு ஒன்றே அறிந்திருந்தார், என் ஆண்டவர் ஜீவனுள்ளவர், என் ஆண்டவர் நன்மையின் தேவன், என்னை கைவிட மாட்டார் என்பதை யோபு அறிந்திருந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. புலம்பினார். யோபு புலம்பினார். ஐயோ, எனக்கு இப்படி நடக்க, ஏன்னா வேதனை, சரீரம் முழுவதும் பருக்கள், கொடிய பருக்கள், வேதனை, துக்கம். பிள்ளைகளை சாக கொடுத்திருக்கிறார், சொத்துக்களை இழந்திருக்கிறார், வீடு ஆசைகள் எல்லாம் போய்விட்டன பிரியமானவர்களே. ஆனா தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அதுதான் யோபுடைய சக்சஸ்க்கு மறுபடியும் தேவன் கொடுப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை யோபு பெற்றுக்கொண்டார். பிந்தின நாட்களில் இழந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி, நம்ம இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த சுவாபம் நமக்கு இருக்கா? பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? தேவனை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறோமா? அப்படி இருந்தா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பலர் என்ன நினைக்கிறோம், யோபு மாதிரி என்ன சோதிச்சிருவாரோ அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஒரு யோபு தான், ஒரு மோசே தான், ஒரு தாவீது தான். புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஏராளமான கட்டளைகளை, மனுஷன் கை கொள்ள முடியாத சில காரியங்களெல்லாம் சிலுவையில ஜெயித்திருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை நம்மளை அணுகுவதில்லை. ஆனாலும் நாம தேவனை பற்றி குறை சொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த நாள் நமக்கு ஒரு பாவம் செய்யாத நாளாய், தேவனை பற்றி குறை சொல்லாத நாளாய் இருக்கட்டும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமூகத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சியும் உண்டு என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவை போல ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்யாதபடி, தேவனை பற்றி குறை சொல்லாதபடி, உம்மை பற்றி குறைத்து பேசாதபடி, உம்மை விட்டு கொடுத்து விடாதபடி எங்களை நடத்தும். அப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள். உடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், மகிமையின் கனத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.